ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஎன்டெட் 2013 கொஸ்டின் பேப்பரில் 14th சம் பேப்பர் 2ல் நம்ம பார்க்கலாம். எது சரியானது அல்ல. இதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அதே 4 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. -8/9 இன்ட்டு -4/7 ஈக்குவல் டு -4/7 இன்ட்டு -8/9. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ ஆப்ஷன்ஸில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏ இன்ட்டு பி ஆர் பி இன்ட்டு ஏ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அதாவது 1 இன்ட்டு 2 பண்ணாலும் 2 இன்ட்டு 1 பண்ணாலும் ஆன்சர் வந்து சேம். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், -1/2 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் -4/3 ஈக்குவல் டு -1/2 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் -4/3. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணாலும் ஆன்சர்ஸ் போத் த சைட்ஸ் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஈக்குவலாக தான் வரும். ஸோ ப்ளஸில் இருந்தாலும் ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பி ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சி பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனில் இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே ரூல் படி டிவிஷன் எடுத்துட்டோன்னா அது இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணுவோம். இப்போ 3/7 இன்ட்டு 3/-4ன்னு ரைட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் 3/7 இன்ட்டு இந்த இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா -1/2 க்ராஸ் 7/3ன்னு வரும். அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஈக்குவலாக வராது. ஸோ இதுதான் வந்து சரியானது அல்ல. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பண்ணாலும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணினாலும் ஆன்சர் வந்து சேம் தான். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஏ, பி, டி வந்து கரெக்ட் ஆன்சர். சி பார்த்திங்க அப்படின்னா டிவிஷனில் எப்போவுமே வந்து நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆன்சர் சேமாக வராது. ஸோ தட் ஒன் இஸ் தி ராங் ஆன்சர். ஸோ எது சரியானதல்லனா சி தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.